தீர்க்கப்படாத பிரச்சனை தான் இருக்கா? நிறைய இருக்கு. சாக்கடை கழிவு கொஞ்சம் திட்டம் நல்லா இருக்கும். பொதுவாக வாழ்வாதாரமே எல்லாம் பிரச்சனைகள் தான் இருக்குது. ஒண்ணுமே இல்லை. ரோடு போடாம இருக்கு. மழை பெஞ்சா மட்டும் உள்ள வண்டி ஓட முடியல. இது வந்து பின்தங்கிய மாவட்டம் தான். விஜய் புலிசா இருந்தா 12 வயசு தான் இருப்பான ஓட்டு போட தகுதி உள்ள. சினிமா துறையில வந்து அவர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு. அரசியல்ல இது பண்ண முடியும். அவர் நடிகரை தான் சார் நாங்க பாக்குறோம். அவர் அரசியல் கட்சி தலைவரா நாங்க பாக்குற மாதிரி. சீமான் நீண்ட காலமா தனித்து போட்டிடுறாரு இல்லையா? அவர் பேச்சுலாம் சும்மா போட்டிடுறாரு. அவரு எதுலையுமே ஜெயிக்கிறது கிடையாது. அவர் வந்து ஒன்னும் சொல்றதுக்கு எவ்வளோ இல்லையா. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by The Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் The Chennai Silks. Dhotis and shirts நாலே Poomer தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026 powered by the Chennai Silks. Associate sponsor Boomer Dhotis and Shirts. இன்னைக்கு நம்ம அரியலூர் மாவட்டம் தான் வந்திருக்கோம். தஞ்சாவூரை கடந்து இன்னைக்கு இந்த அரியலூருக்கு வந்திருக்கிறோம். அரியலூர் கள நிலவரங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா அரியலூர், ஜெயங்கொண்டம் அப்படின்னு 2 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. அரியலூர் தொகுதியை பொறுத்தளவு பார்த்தோம்னா 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 அதிமுக தான் இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியான மதிமுக இங்கே வெற்றி பெற்றிருக்கு. அதே போல் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்தோம்னா 2011 பாமக வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இங்கே திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 5,20,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் வந்து ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 2,59,000 வாக்காளர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 2,63,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் 3ஆம் பாலினத்தவர் 23 பேர் இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் மாவட்டம் யாருக்கானதாக இருக்குது? வாங்க களத்துக்கு போகலாம். நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி? அரியலூர். அரியலூர்ல தீர்க்கப்படாத பிரச்சனை தான் இருக்கா? எல்லாமே பிரச்சனை தான். என்ன தீர்த்து போயிருக்குது? ஒன்றும் கிடையாது. எல்லாம் பிரச்சனை தான் இருக்கு. தீர்க்கப்படாத பிரச்சனை ஃபர்ஸ்ட் நாட்டு பாதியில திறந்து ஓடி விட்டுட்டு போயிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதாவது கடையெல்லாம் ஓப்பன் பண்ணாம அப்படியே இருக்கு. அப்புறம் மற்றபடி சாலை போக்குவரத்து ஓரளவு நல்லா இருக்கு. சாலையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்க தண்ணி இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி மெயின் பைபாஸ் ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போகணும். இன்னும் இருக்கு தண்ணி, குடி தண்ணீர் தான் சரியா வரல. எங்க தெருவில் இப்போ சாக்கோட்டை தெரு, எங்க தெரு, அந்த தெருவுலாம் இன்னும் அப்படியே அந்த குண்டும் குழியுமா மழை பெஞ்சதுன்னா நடக்க முடியல, வண்டியில போக முடியல. இது ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. குடிக்கிறதுக்கு பிரச்சனை தண்ணி இல்ல. அதால எத்தனை பேர்ட்டு அடிபட்டு சாவுறாங்க. நிறைய பேர் அடிபட்டு, நிறைய பேர் ரோட்ல ஆக்சிடென்ட். பிரச்சனை குடிக்க தண்ணி எங்க தெரு உள்ளாரே வரல. குடி தண்ணி பிரச்சனை இருக்கு. எங்க தெரு மட்டும் இல்லை, ஒரு ஏகப்பட்ட தெரு. அந்த கொள்ளடம் தண்ணி அது இதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வாய்க்காலை வெட்டி விடுறாங்க. அது மூடப்படாமல் மற்றபடி எந்த நிவர்த்தியும் செய்யாம அப்படியே விட்டுடுறாங்க. சாக்கடை கழிவு கொஞ்சம் திட்டம் நல்லா இருக்கும். பொதுவாக வாழ்வாதாரமே எல்லாம் பிரச்சனைகள் தான் இருக்குது. ஒண்ணுமே இல்லை. என்னன்னா ரோடு போடாம இருக்கு. மழை பெஞ்சா மட்டும் உள்ள வண்டி ஓட முடியல. காய் வண்டி எடுத்து வந்தோம்னா உள்ள நிப்பாட்ட முடியல. நிலம் இல்லை. எடுத்து வந்தோம்னா வெயில தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கு. எனக்கெல்லாம் பிரச்சனை நிறைய இருக்கு. 1000 ரூபாய் பணம் வரல, அதெல்லாம் வரல. நம்ம ஒன்றும் செய்யல. நான் அதெல்லாம் நினைக்கல பெருசா. இருந்தாலும் விஜய் புதுசா வந்து பாக்கட்டுமே ஒரு ஆண்டு. அரியலூர்ல பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது. வளர்ச்சிகள் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னா இன்னும் மேம்படுத்த வேண்டிய திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த 4 வழிச்சாலை மட்டும்தான். அதை தவிர வேற தீர்க்கப்படாத பிரச்சனைகள்னு எதுவும் கிடையாது. மிகப்பெரிய அளவுல வளர்ந்த மாவட்டமா தான் இருக்கு அரியலூர். தீர்க்கப்படாத பிரச்சனை தான் இருக்கா? நிறைய இருக்கு. இந்த அரியலூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமா இருக்கு. ஏன்னா வந்து பஸ் ஸ்டாண்டே இப்பதான் கட்டியிருக்காங்க. இது கட்டதுக்கே 1 வருஷம் மேல ஆயிட்டு மக்கள் தான் சிரமப்பட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாவட்டம் அறிவிச்ச பிறகு பெரம்பலூர் மாவட்டத்துல பிரிச்சதுக்கு அப்புறம் அரியலூர் மாவட்டம் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா வந்து இது வந்து பின்தங்கிய மாவட்டம் தான். இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? இங்க வந்து டிஎம்கே. இந்த கட்சின்னா திமுக தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜெயிக்கும். திமுக தான். அரியலூரை பொறுத்த மட்டும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே எங்க என்ன எடப்பாடி தான் ஜெயிப்பார். பாமக கட்சி. பாமக. இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? என்ன விஜய் தான் ஜெயிப்பார். ஐ திங்க் டிவிகே. ஒட்டுமொத்த இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி? விஜய் தான் வருவார். விஜய் தான். அதிமுகவுக்கு தான் இவ்வளவு நாளா போட்டேன். இப்ப விஜய்க்கு போட போறேன். ஆமா, என் பிள்ளைங்க எல்லாம் போட சொல்லுது. ஏன்னா வந்து எந்த கட்சி ஜெயிக்கணும் தான், எந்த கட்சி டெவலப்மெண்ட் கிடையாது. புதுசா ஒரு மாற்று
கட்சி வந்தா நல்லா இருக்கும், விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு. விஜய் வந்து நல்லா இருக்கும். தாவேகா. எனக்கு டிவிக்கே தான் எப்போதுமே. டிவிக்கே தான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு 99% டிஎம்கே தாங்க வரும், ஸ்டாலின் தான் உட்காருவாரு. எம்கே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே தான் முதலமைச்சர் வரதுக்கு வாய்ப்பு. மாமாக்க வரும்னு பாக்குறேன். பாமக வரும்னு நினைக்கிறீங்க? அது இப்போ சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. அது வந்து இப்போ ஓட்டு பிரியறதுனால வந்து யாருக்கு வேணாலும் சான்ஸ் இருக்கு. முதல்வரை வந்து கணிக்க முடியாது. அது வந்துட்டு ரெண்டுமே டஃப்பாக தான் இருக்குது. எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் யாராக இருந்தாலும் டஃப்பாக தான் இருக்குது. ரெண்டுமே இல்லாமல் மாற்றி ஏதாவது வந்துச்சுன்னா சந்தோஷம். இட்ஸ் மேபி விஜய் பிகம் ஏசிஎம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் தான் வரும். விஜய் தான் வருவாரு. ஒட்டுமொத்தமா எடப்பாடி தான் வரணும். இருந்தாலும் விஜய் வந்து கொஞ்சம் இடம் பிடிக்கட்டும். அடுத்த ஆண்டுல நின்னாலும் இந்த ஆண்டுக்கு ஓட்டு நம்ம போட்டு வைக்கோம். இப்ப இந்த ஓகே. அடுத்த ஆண்டு வச்சுக்க. ஆனா ரெட்டலைக்கு தான் கூடுமான வரைக்கும் ரெட்டலை தான். ஓகே. நானே ரெட்டலை கட்சி தான். இருந்தாலும் புதுசா வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்ன்றேன். பின்னாடி இளம் வயசுல எல்லாம் புள்ளியெல்லாம் எல்லாருமே ஆண்டு பார்த்துட்டாங்கல்ல கொஞ்ச நாள். இவர் கொஞ்ச நாள் வந்து பாக்கட்டுமே. மொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதல்வர் ஆவான்னு நினைக்கிறீங்க? நான் வந்து அதிமுகவில் இருந்தேன், இப்போ விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். எல்லா பக்கம் பிரச்சாரம் போய் தன்னுடைய சின்னத்தை வந்து எல்லா மத்தியிலும் பரப்பி மக்கள் மத்தியில வந்தாருன்னா எழுச்சி ஏற்பட்டு கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை புதுசா விஜய் வந்திருக்காரு, அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? சினிமா துறையில வந்து அவர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு. அரசியல்ல இது பண்ண முடியாது, அரசியல பண்ண முடியாது, அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது. புதுசா வந்திருக்காருல்ல அவரு. விஜய் புலிசா இருந்தா 12 வயசு தான் இருப்பானு ஓட்டு போட தகுதி உள்ளா. சின்ன ஃபர்ஸ்ட்டாக போகிற ஓட்டு போட போகிறவங்க ஓட்டு தான் போவோம், புது ஓட்டு தான் போவோம். 18 வயசு ஆகணும்ல, 20 வயசு ஆகணும்ல ஓட்டு போட. எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சு தான். என்ன பண்ண முடியும்? 10 ஓட்டுல 4 ஓட்டு வாங்குவாருங்க. திமுக ஓட்டு வந்து பிரிஞ்சு 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 40 ஓட்டு வாங்குவாரு விஜய். ஆமா, என்ன ஒரு 20,000 ஓட்டு எடுப்பாரு அவரு. தொகுதிக்கு அவ்வளவுதான் எடுப்பாரு. அவரு சினிமால தான் பார்க்கலாம், இங்கெல்லாம் பார்க்க முடியாது. மக்கள்கிட்ட ஒன்றும் செயல்படுவாரு. கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறாரு புதுசா. அவருக்கு வந்து ஒரு ரசிகர்கள் ஓட்டு மட்டும்தான், மற்றபடி இந்த வயசானவங்க இந்த ஓட்டெல்லாம் கிடைக்காது. ஆனா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவரு ஒரு குறுகிய அதிகமா இருக்காது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 இடம் 15 இடம் பிடிப்பாரு. 15 இடத்துக்கு மேல பிடிப்பாரு. அவர் நடிகரை தான் சார் நாங்கள் பார்க்குறோம். அவர் அரசியல் கட்சி தலைவராக நாங்கள் பார்க்குற மாதிரி தெரியல. நடிகராக பார்க்க நல்ல நடிகர் அப்படிதான் தோணும். அது மக்கள் பல கருத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது சரியான முடிவு சொல்ல முடியாது. புதுசா வர்றதுனால சில பேர் அந்த ஒரு அடிப்படையில் போடலாம், சில பேர் அந்த ரசிகர் அப்படின்ற ஒரு இதில் போடலாம், சில பேர் நம்புறாங்க சரி ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா ஏதாச்சும் நடக்கும்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் அவருக்கு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும், வாங்குவோம். அதிமுக திமுகவோட நிலைமை என்ன ஆகும்? சீமான் நீண்ட காலமா தனித்து போட்டிடுறாரு இல்லையா? ஆமா. அவர் எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குவார் நினைக்கிறீங்க? அவர் பேச்சுலாம் சும்மா கலாகில பேசுங்க. அவர் பேச்சுலாம் சும்மா இந்த பேச்சு, அவர் பேச்சு அந்த அளவுக்கு இல்லை. அவரு வாங்குற எப்பவும் வாங்குற 10% அந்த ஓட்டை தான் வாங்குவார். சீமான் நீண்ட காலமா தனித்து போட்டிடுறாரு. அவருக்கு எதுலையுமே ஜெயிக்கிறது கிடையாது. கூட்டா சேர்ந்தாதான் ஜெயிக்கலாம். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஆனால் கணிசமாக ஓட்டு வாங்குறாரு. அந்த ஓட்டு என்னன்னு சொன்னா எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாதவங்க அவருக்கு போடுறாங்க. அதுதான் தவிர மற்றபடி எதுவும் இல்லை. சீமான் நீண்ட காலமா தனித்து போட்டிட்டு இருக்காரு, அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கு? அவரும் கேள்விக்குறிதான். அவர் ஆரம்பத்துலேருந்து தனித்து தான் சார் போடுறாரு. ஆரம்பத்துலேருந்து தனித்து தான். அவர் எந்த கூட்டணியும் யாரு கூடயும் கூட்டணி இல்லையே, அவர் தனித்து செயல்பட்டு இருக்காரு. அவருடைய அதான் இந்த முறை என்ன இப்பவும் தனியாக தான் செயல்படுறாரு, யார்கிட்டையும் கூட்டணி இல்லையே. இல்ல அவரு எந்த அளவு வாக்குகள் வாங்குவாருன்னு கேட்கிறேன். அவருடைய கட்சியில் உள்ள ஒட்டுமொத்த வாக்காளர்கள் அவருக்கு உண்டு. அவருக்குன்னு ஒரு டெபாசிட் வச்சிருக்காரு. அப்படிதான் அவருடைய நாங்கள் அப்படிதான் பாக்குறோம். அதில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இருக்கலாம், பட் ஆனால் பெரிய இம்பாக்ட் இருக்காது. அவர் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு எவ்வளோ இல்லையா, அவர் எப்போதும் இப்படிதான். ஆனா அவர் ஒரு தனித்தன்மை வச்சிருக்கிறார். அவர் வந்து ஒரு தனித்தன்மையா இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு. அவர் கூட்டணியில சேர்ந்தால் ஒழிய மற்றபடி இது செய்ய முடியாது. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.